அப்படி பூமியை உத்தாரணம் பண்ணி கொண்டு வந்தான். அப்ப ஆச்சரியமா பூமி தேவிக்கும் உபதேசம் எல்லாம் பண்ணான். அழகா ஒரு சமயத்தில் பார்த்தோம்னா பாரத தேசம் முழுக்க வராக கஷேத்திரம் தான் இருந்தது. இன்னைக்கும் பார்த்தோம்னா திருமலை திருப்பதி வராக கஷேத்திரம் தான். இன்னைக்கும் திருமலை திருப்பதி போய் ஸ்ரீனிவாசனை பார்த்துட்டு வராகமூர்த்தியை பார்க்கல அப்படின்னா திருமலை திருப்பதி போன பிரயோஜனம் கிடையாது. வராகமூர்த்தியை முதல்ல பார்த்துட்டு அவரிடத்துல உத்தரவு வாங்கிண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிண்டு போனாதான் சந்தோஷம். இல்லைன்னா ஒரு பூரணத்துவம் இல்லைன்னு காண கிடைக்கும். அதனால வராக அவதாரம் சிரேஷ்டமா ரமஸ்யம் கூர்மம் வராகம். ஒரு பிரகல்லாதனுக்காக பகவான் நிருசிம்ஹ அவதாரம் எடுத்தான். நரசிம்ஹம், நரகலந்த சிங்கமாக. இப்படியெல்லாம் கூட வருமா தெய்வம் அப்படின்னா தான் தெய்வம். நம்ம ஒன்றும் தீர்மானமே பண்ண முடியாது தெய்வத்தை. ஒரு மனுஷா அப்படின்னா இவ்வளவு தூரம் தீர்மானம் பண்ணலாம். ஒரு ஸ்திரீ அப்படின்னா புத்தி இப்படி இருக்கும், சரீரம் இப்படி இருக்கும், அவ மனசு இப்படி இருக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு தீர்மானம் பண்ணலாம். புருஷா அப்படின்னா தீர்மானம் பண்ணலாம். வயசானவானா அவ்வளோ தூரம் புத்தி இருக்கும். அதே சரீரத்தில் வியாதி இருக்குன்னா அவள் அப்படி தான் இருப்பாள். அதே சமயத்தில் சில பேருக்கு பிராந்து பிடிச்சிருக்கும், அந்த பிராந்துனா அவள் அப்படி தான் இருப்பாள். இதுக்கு மேலே அவள்கிட்ட ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. சில பேர் பார்க்கலாம் மூளை வளர்ச்சி இல்லாமல் இருப்பாள், மென்டலி ரிட்டார்டு குழந்தைகள், அவள் அவ்வளோ தான் இருப்பாள். எல்லாத்துக்கும் ஒரு தீர்மானம் உண்டு. தாமரை புஷ்பம்னா அது இவ்வளோ தான் இருக்கும், அழகாக குளத்துல தான் மலரும், சாயங்காலம் ஆயாச்சுன்னா வாடி போயிடும் அப்படின்னு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு தீர்மானம் உண்டு. பாரிஜாத புஷ்பம், ஒரு ரோஜா புஷ்பம், இல்லாட்டி ஒரு அரவண பாயசம். என்றைக்கு ஒரு நாள் கூட காரமாக இருக்கும்னு யாரும் சிந்தனையே பண்ண மாட்டேன். ஏன்னா தித்திக்கும், அவ்வளோதான், அதுக்கு இவ்வளோதான், அதுக்குன்னு சொல்லி ஒரு தீர்மானம் இருக்குது. ஒரு வீடு அப்படின்னா அப்படி தான் இருக்கும், ஒரு மரம்னா அப்படி தான் இருக்கும், காடு அப்படி தான் இருக்கும், ஒரு நதினா அப்படி இருக்கும், ஒரு சமுத்திரம்னா அப்படி இருக்கும், ஒரு தீர்மானம் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி எந்த விதமான தீர்மானமும் பண்ண முடியாத ஒரு வஸ்து பகவான் பரமாத்மா. இந்த மாதிரி ஒரு திடீர் தித்திப்பார் காரமாக இருக்கும் அப்படின்னு யாரும் இவ்வளோதான் டிஃபைன் பண்ணி சொல்ல முடியாத ஒருவன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். அதனாலேயே நரசிம்மமா வந்துட்டான். நரசிம்மம் ஆச்சரியமா ஒரு ஸ்தம்பத்திலேருந்து வந்துட்டார். பகவான் இப்படித்தான் ஆவிர்பவிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஆகாசத்திலேருந்து இப்படி இறங்கணும், இல்லாட்டி கருடன் மேலதான் வரணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. பகவான் ஸ்தம்பத்திலேருந்து கூட வருவார். பகவான் எங்கேருந்து வேணா எப்படி வேணாலும் வருவார், நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். பகவான் இப்படிதான் வரணும், ஒரு சினிமாலையோ ஒரு டிவி சீரியல்லையோ காட்டுற மாதிரி இப்படி இப்படி மேலேருந்து இப்படி கீழே இறங்கணும் அப்படி அவசியம் எல்லாம் கிடையாது. அவர் பூமியை பழந்துன்னு வெளில வரலாம், ஒரு ஃபேன்லேருந்தும் குதிக்கலாம், ஒரு புஷ்பத்திலேருந்து வெளியில் வரலாம், பிரம்மதேவர் மூக்கிலேருந்தும் வெளில வரலாம். இப்படிதான் பகவான் வரணும்னு ஒரு நியமம்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மனுஷாளுக்கு 1008 நியமங்கள் உண்டு, மனுஷாளுக்கு இப்படிதான் உண்டுன்னு இருக்கு. ஆனால் பகவானுக்கு அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டு இப்படிதான் வரணும், இதுதான் பகவானுக்கு வழி அப்படின்னு கிடையாது. நம்ம பத்மநாபர் சுவாமியை சேவிக்கிறதுக்கு ஒரு வழியில் போகலாம், இப்படிதான் போகணும்னு ஒரு வழி இருக்கு. பத்மநாபர் இப்படிதான் வரணும்னு யாரும் சொல்ல முடியாது. பத்மநாபர் எப்படி வரணும்னு ஆசைப்படுறாரோ அப்படிதான் வருவார். அவர் ஆராட்டுக்கு ஒரு மாதிரி தான் வருவார், வேட்டைக்கு ஒரு மாதிரி தான் வருவார், அது சீவேலினா ஒரு மாதிரி தான் வருவார். அவருக்கு தோன்றபடி தான் வருவார். இப்படிதான் வரணும் அப்படின்னு யாரும் நியமம் பண்ண முடியாது. மனுஷா இப்படிதான் வஸ்திரம் கொடுத்தீங்கன்னு, இந்த மாதிரி தான் அலங்காரம் பண்ணணும்னு நியமம் இருக்கு. ஆனால் பத்மநாபர் இப்படிதான் அலங்காரம் பண்ணணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆச்சரியமான அவதாரம் நரசிம்ம அவதாரம். பகவான் ஸ்தம்பத்திலேருந்து வெளில வந்தான், பிரகல்லாதனுக்காகவே வந்தான், அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ண. அப்படியும் பகவானுக்கு பெரிய திருப்தி வரலையா? சரி பரவாயில்ல, இவ்வளோ பெரிய நரசிம்ம அவதாரம். தேவர்கள்லாம் பயந்துட்டான், அசுரர்கள்லாம் ஒதுங்கி போயிட்டான். ஒரே ஒரு பிரகல்லாதன் மட்டும்தான் நன்னா அனுபவிச்சான். பக்ஷஸ்தலத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி கூட நன்னா இருக்கார், நல்ல பலமா இருக்கார். நமக்கு வேண்டாம் அவ கூட பிரகல்லாதன் போய் மடியில் உட்காந்து பெருமாளை சமாதானம் பண்ண பிறகுதான் தாயார் போய் மடியில் உட்கார்ந்தார். சாதாரணமாக ஸ்ரீதேவியை சொல்லும் பொழுது புருஷகார பூதை அப்படின்னு சிபாரிசு பண்றவள். பகவானிடத்துல போய் பிரபு அவன் நல்ல குழந்தை தான், சமத்து குழந்தை தான், தெரியாமல் தப்பு பண்ணிடுத்து மன்னிச்சுடுங்கோ, அனுகிரகம் பண்ணுங்கோன்னு சொல்றவள். அவளுக்கே பிரகல்லாதன் ஒரு ரெக்கமெண்டேஷன் வேண்டியதுதான் நரசிம்ம அவதாரத்தை. அவளே பார்த்தா நேரடியாக போக முடியாது. குழந்தை நீ போடா முதல்ல, நீ போன்னு தாயாரே பிரகல்லாதன் முதல்ல அனுப்பி, பிரகல்லாதனிடத்திலே பகவான் சந்தோஷமாகி பிரகல்லாத வரதனான பிறகுதான் ஸ்ரீதேவி பகவானிடத்துல போக முடிஞ்சது. அதனால நரசிம்ம அவதாரத்தையும் பகவானுக்கு ஒரு பெரிய திருப்தி வரலை. சரி மத்ஸ்யமாச்சு, கூர்மமாச்சு, வராகமாச்சு, நரசிம்மமாச்சு, சரி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அதுக்குள்ள பகவான் சித்திர மண்டலத்துக்குள்ள யாராவது ஒரு அசுரப்பைய வந்துடுவானே, ஏதானும் ஒன்று பண்ணுவான், யாராவது ஒரு அசுரப்பைய வருவான், ஏதானும் பண்ணுவான். அந்த மாதிரி மகாபலி வந்துட்டான், எல்லா லோகத்தையும் அபகரிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் ஜம்முன்னு. அவன் அபகரிச்சுன்றதுனால ஒன்றும் லோகங்களுக்கெல்லாம் ஒன்றும் சிரமமே வரல. மகாபலி இந்திரலோகம் முதற்கொண்டு எல்லாத்தையும்
தன்னிடத்துல கொண்டு வந்ததுனால ஒன்றும் துஷ்பிரயோகம் ஒன்றும் பண்ணலை. ஆனால் இந்திரனுக்கு பொறுக்கலை. எல்லாம் என் ராஜ்யம் போயிடுத்து பொறாமை. லோகத்தில் அடுத்த வாரத்தில் வரவே கூடாத ஒன்று என்னடானா பொறாமை வரும் பொழுது அவளுக்கு இருக்கிற ஆனந்தத்தையும் விட்டுவிடுறது. உங்களுக்குன்னு பகவான் எல்லாம் ஸ்பெஷலாக கொடுத்துருக்கான். உங்கள் கண்ணு மாதிரி இன்னொருத்தர் கண்ணு கிடையாது. உங்கள் கை மாதிரி உங்கள் வரல் ரேக மாதிரியே இன்னொருத்தர் கிடையாது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் தலைமுடி மாதிரி இன்னொருத்தர் கிடையாது. பகவான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கானோ அது ரொம்ப விசேஷம், சர்வசிரேஷ்டம். அதுபோல இன்னொருத்தருக்கு கிடைக்கவே கிடைக்காது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே அழகாக திருவனந்தபுரத்தை ஏதான ஒரு இவ்விடம் சேவை விற்கப்படும் ஒரு போர்டு போட்டிருக்கா. அங்கே போகிற ஒரு சேவை வாங்குறேன். ஆச்சரியமா 5 கோடி ரூபா கொடுத்தா கூட பில்கேட்ஸுக்கோ இல்லாட்டி பராக் ஒபாமாவுக்கோ அந்த இடியாப்பம் கிடைக்காது, அந்த சேவை கிடைக்காது. அது உங்களுக்குனே பகவான் விசேஷமாக கொடுத்துருக்கான். உங்களுக்கு என்ன கிடைக்கிறது அது சர்வசிரேஷ்டமான, அது பகவான் உங்களுக்குனே விசேஷமாக கொடுக்குற ஒரு பிரசாதம். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரசாதம் அப்படின்னு சொன்னால் அதை கோவிலில் கொடுக்கறது, இல்லாட்டி ஒரு சந்தனம், ஒரு புஷ்பம், இல்லைன்னா ஒரு அரவண பாயசம், இல்லாட்டி பத்மநாபர் கோவிலில் கொடுக்கக்கூடிய வேறு ஏதான ஒரு கன்னிமாங்க, இதுதான் பிரசாதம்னு இல்லை. உங்களுக்கு கிடைக்கிற வஸ்திரத்துலேருந்து சரியாக சொன்னால் வியாதி வரைக்கும் பிரசாதம் தான். ஏன்னா உங்களுக்கு வர வியாதி அடுத்த நாளுக்கு வரது இல்லையே. எல்லாருக்கும் சிக்கன் குனியா வரலையே. எல்லாரையுமே கொசு கடிக்கிறது. எத்தனையோ பேர் பார்க்கறதா சாக்கடை பக்கத்துலேயே தான் படுத்து தூங்கிட்டு இருக்கா. அவளை நன்னாவே கொசு கடிச்சிருக்கு. அவள் ஒருத்தருக்கு எனக்கு தெரிஞ்சு சிக்கன் குனியா வரவே இல்லை. குட் நைட் எல்லாம் போட்டுட்டு நெட்லான்லாம் போட்டுட்டு அழகாக போட்டுட்டு ஜம்முன்னு உடம்பெல்லாம் ஓடோ மாசம் நடவிண்டு படுக்கிற கூட்டத்துக்கு ஏதோ ஒரு கொசு கடிச்சு வருது. அதனால வியாதி வரைக்கும் விசேஷம் தான். உங்களுக்கு என்ன கிடைக்கிறதோ, நீங்கள் போட்டுக்கிற செருப்புலேருந்து சாப்பிட்ற ஆகாரத்துலேருந்து நீங்கள் படுத்துக்கிற இடத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்கிற தலகாணிலேருந்து எல்லாமே விசேஷம்தான். இதை விட்டுட்டு பொறாமையில் அடுத்தவா இப்படி இருக்காளே. லோகத்தில் பார்த்தோம்னா அடுத்தவாளை பார்த்து பெருமூச்சு விட்டு பொறாமப்படக்கூடிய ஒரே கூட்டம் மனுஷ கூட்டம் ஒன்று தான். இந்த 2 கால் ஜந்து ஒன்று தான் பொறாமப்படுறதே ஒழிய, லோகத்தில் கவனித்து பார்த்தோம்னா ஒரு சிங்கம் ஒரு யானையை பார்த்து பொறாமப்படுறதே கிடையாது. இல்லைன்னு சொன்னால் ஒரு காகம் குயிலை பார்த்து பொறாமப்படலாச்சோ, குயில் நன்னா சப்திக்கிறது, நான் அப்படி காட்டுத்தனமாக கத்தின்னு இருக்கேனே அப்படின்னு சொல்லி நிச்சயமாகவே இந்த காகம் கவலையே படுறதில்லை. எதுவுமே பார்த்தோம்னா எந்த விதத்திலையும் யாரிடத்திலையும் பொறாமையே படுறது கிடையாது. ஸ்வயம் இந்த மனுஷ நர ஜந்துக்கள் மட்டும்தான் ஆச்சரியமா பகவானை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் பொறாமை, சமயத்திலையும் பகவான் வரைக்கும் கூட பொறாமப்பட்டுடுறாள். அந்த பொறாமையே இருக்கப்படாது. அந்த பொறாமை வந்துடுத்து இந்திரன். அதனால தான் ஆனாலும் பகவானுடைய திருவிடிகளில் விழுந்துட்டான். கிருஷ்ணா காப்பாத்து, பிரபோ காப்பாத்து, நாராயணா ரட்சிக்கணும். அதுக்காகவே பகவான் ஆச்சரியமா ஜோரா வாமன மூர்த்தியை அவதாரம் பண்ணான். திருவோணத்தான் உலகாளும் என்பார்கள் என்றார் பெரியாழ்வார். ஆச்சரியமா சிரவண நட்சத்திரத்தில் வந்துட்டான். ஒரு சின்ன பால பிரம்மச்சாரியா வந்தான். மகாபலியின் இடத்துல எல்லாம் வாங்கிட்டான். லோகத்தை அளந்தான். அழகா கங்கை வந்தது, சிவபெருமான் தலையில தாங்கின்றார். எல்லாரும் அழகா இந்திரன் பார்த்தா ராஜ்யம் கிடைச்சது, பரம சந்தோஷம். இந்திரன் எல்லாம் வாங்கிட்டு போவானே ஒழி அதுக்கப்புறம் பூஜையே பண்ண மாட்டான். வாங்கிறதுக்கு முன்னாடி பூஜை பண்ணுவோம். பல பேர் பார்க்கலாம் கோவிலில் கூட நடக்கிற வரைக்கும் கோவில் போயிட்டு இருப்பான். நடந்து முடிஞ்சாச்சு அவ்வளோதான். திருப்பி அடுத்த ப்ராஜெக்ட், அடுத்த டார்கெட், அடுத்த ஏதாவது அவசியம் இருந்தால் தான் கோவிலுக்கு போகிறது சில கூட்டம் உண்டு. ஆர்த்தி ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி. பகவான் கீதையிலே ரொம்ப அழகாக ஆர்த்தி அர்த்தார்த்தி. காரியமாகணுமா பத்மநாபர் இடத்துல போ, ஆகலையா வேற கோவிலுக்கு போ, அவ்வளோதான். அந்த கோவிலுக்கு கிடைக்கலையா வேற ஜோசிகாரன் இடத்துல போ, அங்கேயும் நடக்கலையா உடனே ராசிக்கல் போடு, அங்கேயும் நடக்கலையா நியூமராலஜியில் போய் பேரை மாற்று. ஆக மொத்தத்தில் எந்த இடத்தையும் ஸ்திர புத்தி இல்லை, எல்லாம் அஸ்திரமாக அலையிறது. அஸ்திரமாக அலையிறதுன்னா மனுஷாவுடைய புத்தி தான். ஸ்திரமாக பகவத் சரணாரவிந்தத்தில் விழுந்துட்டேன், அவனிடத்துல வேணும்னு தெரியணும், அவனை தவிர வேற எங்கேயும் போப்படாதுன்னு ஒரு புத்தி வேணும். இந்திரனுக்கு அதெல்லாம் கிடையாது. ராஜ்யம் கிடைச்சுடுது உடனே சந்தோஷம், அவ்வளோதான். அவனும் வாமன மூர்த்தியை கொண்டாடலை. அட்லீஸ்ட் அதிதி தேவியாவது கொண்டாடப்படாதா? அவளும் கொண்டாடலை, யாருமே கொண்டாடலை. அதனாலே பகவான் பார்த்தா ஒன்றும் பெரிய திருப்தி இல்லை. சரி பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள ஆச்சரியமா பரசுராம அவதாரம் வந்தான். அதுவும் அவன் ஸ்வயம் அவதாரம் இல்லை, தன் பக்தனுக்கு தன்னுடைய சக்தியை கொடுத்துட்டான். ஸ்வயம் பரசுராமர் ஒன்றும் பகவத் அவதாரம் இல்லை. ஆச்சரியமா பகவான் தன்னுடைய ஆவேசம்ன்ற ஒரு சக்தியை அந்த பாகவதன் இடத்துல கொடுத்து துஷ்ட நிகிரகம் பண்றதுக்கான ஒரு காரியம் பண்ண. எப்படி ஒரு போஸ்ட் கொடுக்குறோம் இல்லையா, போலீஸ் கமிஷனர் ஒரு போஸ்ட், சீஃப் மினிஸ்டர்னு ஒரு போஸ்ட், இல்லாட்டி ஒரு கமாண்டர் இன் சீஃப் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டை கொடுத்து அந்த காரியத்தை நடத்தணும்னு சொல்லுவேன். அதுபோல பரசுராமர் இடத்துல பகவத் ஆவேசம் தான், ஆவேச அவதாரம். ஸ்வயம் அவதாரம் இல்லை, ஆவேச அவதாரம். அதனால பகவானுக்கு பரசுராம அவதாரத்தையும் பெரிய தாத்பரியம் இல்லை. அதுக்குள்ள பார்த்தான் ராவணன் வந்துட்டான். அதுக்குள்ளே 3 ஜென்மம் ஆயின்றிருக்கு வாளுக்கு, ஜெயவஜி ஆளுக்கு.
மூணாவது ஜென்மா அழகா ரெண்டாவது ஜென்மா வந்துவிட்டான் ராவணன் கும்பகர்ணனா. அவனும் மனுஷால தவிர வேற யாரிடத்திலையும் மரணம் பற்றி கேட்கவே இல்லை. அதனாலே பகவான் பார்த்தான், தசவர்ஷ சகசிராணி தசவர்ஷ சதானிஷன்னு சொல்லி ஆச்சரியமா தசரதனுடைய பிள்ளையா வந்தான். கொஞ்சம் பகவானுக்கு ஒரு சமாதானம், பரவாயில்ல, இந்த தர்மம் நியாயம் இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லலாம். ஒண்ணுமே தெரியாத மனுஷ கூட்டத்தை நம்ம இந்த அவதாரத்தில் எல்லாம் நம்ம வாழ்ந்து காட்டிட்டோம்னா சமத்தா ஃபாலோ பண்ணும். பகவானுக்கு ஒரு அபிப்பிராயம், குழந்தைகள் எல்லாம் நான் சொல்றபடி கேட்டுரும், அழகா நம்ம பண்றது அப்படியே ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைச்சுட்டு பண்ணா ஏதோ 5 பேர் 6 பேர் தான் ஃபாலோ பண்ணான். மற்றபடி எல்லாம் ராமன் விசேஷமானவர், அவ்வளவுதானே ஒழிய ராமனுக்கு ஒரு பெரிய தாத்பரியம். யாரா காட்டுக்கு போக சொன்னா எத்தனை பேர் காட்டுக்கு போவேன் சொல்லுங்க? பக்கத்தில் கடைக்கே போக மாட்டேங்க. ராத்திரி 12 மணிக்கு எழுப்பி நாளை காத்தால கடைக்கு போயிட்டு சும்மா சண்டை போடுறோம். வீட்டோட போய் தகராறு நடக்கிறது, கிரகத்தில் எத்தனை தகராறு நடக்கிறது. நாளைக்கு காட்டுக்கு போகணும் மாதிரி, நாளைக்கு பட்டாபிஷேகம் ஒன்றும் வேண்டாம், நாளைக்கு கல்யாணம் எல்லாம் பத்திரிகை அடிச்சுட்டு கல்யாணம் நின்று போயிட்டு தான் லபதிவன் அழுவா. உடனே பத்மநாபரை திட்டுவா, ஜோசியக்காரனை திட்டுவா, வாத்தியாரை திட்டுவா, எல்லாரும் திட்டுவா. பரவாயில்ல நின்று போயிடுது. அதனால என்னன்னு ஒரு தோணல் வருமா? சத்தியமா இல்லை. இல்லாட்டி ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கும், வரலே அப்படின்னா உடனே முகம்ல அப்படி ஆகிடும். யார்ட்டையும் பேசவே மாட்டான், 10 நாள் வீட்டை விட்டு வெளிலையே வரமாட்டான். இது மனசு ஒன்று உடஞ்சு போயிடுது. இவ்வளவு வேண்டாம், யாராவது ஒருத்தர் கல்யாணத்துக்கு போகிறோம், அவன் நம்மளை பத்திரிகை வச்சு கூப்பிடாது, மற்றவாளை கூப்பிட்டுட்டா உடனே மனசு என்ன பாடுபடுறது. ஆனால் அடுத்த நாள் காத்தாலே ராஜ்ய பட்டாபிஷேகம் யுவராஜன் அப்படின்னு எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அயோத்தியாவே தயாரா இருக்கு, அத்தனை பேரும் தயாரா இருக்கு. ஆனா அடுத்த நாள் காத்தாலே அப்பா கூப்பிட்டு முன்னாடி நாள் விரதமெல்லாம் இருந்திருக்கார். ராமச்சந்திரமூர்த்தி சீதா பிராட்டியோட விரதமெல்லாம் இருந்து ராத்திரி முழுக்க பஜனையெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் பெருமாள். ரங்கா 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 ரங்கான்னு ஆச்சரியமா அயோத்தியாவில் இருந்தார். அப்ப ரங்கராஜன், ஸ்ரீ ரங்கராஜன். அந்த ரங்கராஜன் பக்கத்தில் உட்காந்து தாயாரும் பெருமாளமா உட்காந்து ரங்க பஜனை பண்ணிட்டு இருந்தார். விடிய 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 அடுத்த நாள் காத்து இதுக்கடா பெருமாள் ரங்க பஜனை பண்ணாரா? முதல்ல காட்டுக்கு அனுப்பிட்டு தான் ரங்க பஜனையே பண்ணார், நாட்டில் உட்கார வச்சுடாதே. ஆச்சரியமா அடுத்த நாள் காத்தால ஒரு கைகையை சொல்லிட்டார், சம்பந்தமே இல்லாதவள். சாதாரணமா பார்க்கலாமலே, யாராவது சம்பந்தம் இருக்கிறவா திட்டினா கொஞ்சம் பொறுத்துக்கிறோம். ஒன்றும் வேண்டாம், நம்மாத்து குழந்தையே வேற யாராவது திட்டினா சும்மா இருக்கும், என்ன திட்ட வேண்டாம், தெரிஞ்சுதா சண்டைக்கு போவோம். நீ யார் சொல்றது, என் குழந்தை எனக்கு தெரியும், வாய் மூடிட்டு போகணும். அந்த மாதிரி கைகை ஒன்றும் பெரிய விளையே கிடையாது. ஆனால் ஒரு கைகையை சொன்னதுக்காக பகவான் அயோத்தியா விட்டுட்டு வனவாசம் போனான். பரவாயில்ல, குழந்தைகள்லாம் இனிமேல் இந்த மாதிரி ஏதான எதிர்பாராத அசம்பாவிதம் நடந்து கொடுத்துனா பொறுமையா இருப்பா, கேட்டுப்பா. அதனால் பரவாயில்ல, ராமனே காட்டுக்கு போனான்னு சொல்லுவான்னு பார்த்தா ராமனுக்கு வேற வேலை இல்லை, காட்டுக்கு போனான்னு சொல்ல கூட்டமாயிடுது. அதனாலே பகவான் பார்த்தான், மனுஷ அவதாரம் எடுத்து ஏகபத்னி விரதன் எல்லாம் பண்ணி காட்டிட்டான். ஃபுல்லா பண்ணியா, சபாடா திருப்தி, இனிமேல் கவலையே கிடையாது. இனிமேல் இப்படி துவாபர யுகம் கலியுகம் இப்படி எல்லாம் போயிடும். ஆச்சரியமா ஜனங்கள்லாம் உத்தாரணம் ஆயிடுவான்னு பார்த்தா ஒன்றும் சரிபட்டு வரல. ஏன்னா திரேதாயுகம் முடிஞ்சு துவாபரயுகம் வந்த உடனே கொஞ்சம் தர்மம் க்ஷீணமாகி அதர்மம் விருத்தி ஆயிடுது. எல்லாம் யுகத்துக்கு யுகத்துக்கு மனுஷாவுடைய புத்தி எல்லாம் விபரீதமாக தான் போயிட்டு இருக்கு. யுகத்துக்கு யுகம் இப்படி விபரீதமாக போயிட்டு இருக்கு. பகவான் பார்த்தான், ஓ ராம அவதாரம் கூட இந்த கூட்டத்துக்கு பத்தலையே அப்படின்னு பார்த்தான். அப்ப பகவானே சங்கல்பம் பண்ணி, சரி இனிமேல்லாம் நம்மெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு போகலாம் படாது, கொஞ்சம் சக்தியெல்லாம் காட்டப்படாது, நாம் அப்படியே ஃபுல்லாக அப்படி வரணும், முழுசாக இறங்கினாதான் இந்த கூட்டம் கொஞ்சமாவது உருப்படும். ஃபுல்லாக நம்மளோட சக்தியை கொஞ்சம் கூட மாற்றிக்காம, நம்மளுடைய ரகசியங்களை மாற்றிக்காம, நம்மளுடைய லீலைகளை குறைச்சிக்காம ஆச்சரியமாக அப்படியே இறங்கினோம் அப்படின்னா நிச்சயமாகவே இந்த ஜனங்கள் உத்தாரணமாவான் முடிவு பண்ணான். அந்த சமயத்தில் தான் பூலோகத்தில் நிறைய மகாபாபிகள் நிறைய பேர் வந்துட்டா. பூதேவிக்கும் கஷ்டம் வருது. இவ்வளோ பொறுமையாக இருக்கல, பாவம் எத்தனை பொறுமையாக இருக்கா, நிஜமாவே அவளை போல பொறுமை யாருக்குமே கிடையாது. அத்தனை நிதானமாக இருக்கா, அவளுக்கும் கஷ்டம். பிரம்மதேவர் ஒரு பாட்டுக்கு தேமேன்னு பகவானுடைய நாபிக்கமலத்தில் உட்கார்ந்து இருக்கார். பகவானுடைய நாபிக்கமலத்தில் இருக்கிறவருக்கே பிரச்சனை வருதுன்னா பூமியில் இருக்க நமக்கு பிரச்சனை வராமல் இருக்குமா? நாபிக்கமலத்தில் இருக்கார், அவருக்கு 1008 பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் டென்ஷன் தான். மாற்றி 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 யாராவது ஒரு மகாபாவி தபசு பண்ணுவான், கேட்குற வரத்தை கொடுத்தே ஆகும். ஆனாலும் அவரும் தைரியமா இருக்காரு. ஏன்னு கேட்டா பகவத் சரணாரவிந்தம் இருக்கு. ஏன்னா பிரம்மதேவர் வரைக்கும் மாயையில மாட்டின் இருக்கிற அல்ப ஜந்து தெய்வீ ஏஷாம் குணமயி மம மாயா துரத்திய. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரம்மதேவர் வரைக்கும் மாய. பகவானுடைய நாபிக்கமலத்தில் உட்கார்ந்து இருக்கிறவருக்கே மாய பாதிக்கும் அப்படின்னா பகவான் விட்டு எங்கேயோ வந்து பூமியில ஆசிரியப்பட்டு கிடக்கிற கூட்டத்துக்கு மாய பாதிக்காம இருக்குமா? அதனால அந்த மாயையில் எல்லாம் மயங்கி கிடக்கிறார். அதனால அவர் பாட்டுக்கு சிருஷ்டிச்சுட்டு இருக்கார், அவருக்கு ஒன்றும் தெரியாது.
இன்னைக்கு இத்தனை பேர் ப்ரொடக்ஷன், அவ்வளோதான். அது நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் அவருக்கு கவலை கிடையாது. பகவான் சொல்றார், சிருஷ்டிக்கிற தர்மம் உன்னோடது. அதுக்கு மேலெல்லாம் ஒரு பேச்சு பேசப்படாது. நல்லவனா இருக்கானே, இவன் கெட்டவனா இருக்கானே, உனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. அகமேவா சமேவாக்ரே நான்யத்ய சத்பரம் பశ్చాதகம் யதே தச்சயோ அவசிஷ்யேத சோஸ்மியஹமிருதேர்த்தம் யத் பிரதீயேத. ரொம்ப அழகா சதுஸ்லோகி பாகவதம் முதல்லயே சொல்லிட்டா பிரம்மதேவருக்கு. சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ பார், நீ பாட்டுக்கு சிருஷ்டிக்கணும். இன்னைக்கு அசுரனை சிருஷ்டிக்கணும்னா அசுரனை சிருஷ்டிக்கணும். அதுக்கு பதில் அடலான அசுரனை சிருஷ்டிச்சுன்னா நீ வருத்தப்படப்படாது. உன் தர்மம் சிருஷ்டிக்கிறது. அதுக்கு மேலே மனசு அலட்டிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. கர்மன் ஏவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. சரியா இந்த ஸ்லோகம் பிரம்மதேவருக்கு பொருந்தும். கர்மாவை பண்ணு, பலன்ல உனக்கு அதிகாரம் கிடையாது. இன்னைக்கு அசுரனை வேணா சிருஷ்டிக்கணுமா சிருஷ்டிச்சிடும். இன்னைக்கு தேவனை சிருஷ்டிக்கணுமா தேவனை சிருஷ்டிக்கணும். இன்னைக்கு மகாபாகவதன் ஒருத்தனை சிருஷ்டிக்கணுமா சிருஷ்டிக்கணும். ஏன்னா அவருக்கு தெரியாம ஒரு ஜந்துவும் லோகத்துல வராது. பகவான் அந்த ஒரு கிருபை பண்ணிருக்கான் பிரம்மதேவருக்கு. அவரை அதே பிரம்மதேவர் தான் துருவனை சிருஷ்டிச்சார். அதே பிரம்மதேவன் தான் பிரஹ்லாதனை சிருஷ்டிச்சார். அதே பிரம்மதேவன் தான் இரண்யாக்ஷன் இரண்யகசிபை சிருஷ்டிச்சார். அதே பிரம்மதேவன் தான் ராவணன் கும்பகர்ணன் சூர்பனகா. அதே பிரம்மதேவன் தான் ஆச்சரியம் ஆஞ்சநேய மூர்த்தி முதற்கொண்டு அவ்வளவு பேரையுமே சிருஷ்டிச்சார். அதனால கர்மாவை பண்ணு. இது என்ன வேணா ஆகட்டும். இந்த அசுரன் எவ்வளவு வேணா தபசு பண்ணட்டும், அவன் எவ்வளவு வேணா அக்கிரமம் பண்ணி தொலையட்டும், என்ன வேணா ஆகட்டும், உனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. சிருஷ்டிக்கிறதோட தர்மம் முடிஞ்சு போயிடுது உன்னோட. அந்த சிருஷ்டிக்கிறதுனால உண்டாகக்கூடிய லாபம் நஷ்டம், மானம் அவமானம், சுகம் துக்கம், பாபம் புண்ணியம் எதுவும் உனக்கு கிடையாது. அதெல்லாம் ஏன் பாடு, நீ பாடு சிருஷ்டிச்சுரு அப்படின்னு சொல்லிட்டார். அதனால அவர் பாட்டுக்கு ஆனந்தமா சிருஷ்டி பண்ணி சொல்லிட்டு இருக்கார். அவருக்கு அசுரனை சிருஷ்டிச்சாலும் ஆனந்தம், பிரஹ்லாதனை சிருஷ்டிச்சாலும் ஆனந்தம், ஆச்சரியமா மீராவை சிருஷ்டிச்சாலும் ஆனந்தம். அவருக்கு கவலையே கிடையாது. அவருக்கு ஒரே தர்மம், நான் சிருஷ்டிக்கிறேன். எல்லாரும் இப்படி முடிச்சு முடிச்சு, ஓ இவன் அசுரனோ இரண்யகசிபு வந்தாலும் சந்தோஷப்படுவார். பகவான் மிக ஸ்பெஷல் அவதாரம் எடுக்க போறார். அதே பிரஹ்லாதன் வந்தாலும் பரம சந்தோஷம். ஆஹா இந்த பிள்ளைக்காக பகவான் எப்படி வராரு பார்க்கலாம். இரண்யகசிபுக்காக ஒரு அவதாரம் கன்ஃபார்ம்டா தெரிஞ்சு போயிடுது. ஆனா அதுக்கும் பிரஹ்லாதனுக்கும் ஒரு சம்பந்தம். ரெண்டு பேரும் பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல பெருமாள் வரப்போறார். எப்படி வரப்போறார், எங்க வரப்போறார், எந்த முகூர்த்தத்துல யாருக்கும் தெரியாது. பகவானை தவிர பிரம்மதேவர் வரைக்கும் தெரியாது, பிரஹ்லாதனுக்கும் தெரியாது, இரண்யகசிபுக்கும் தெரியாது. ஆனா பிரம்மதேவருக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், பகவான் நிச்சயமா அவதாரம் பண்ண போறான். எந்த இடம், எந்த நேரம், எந்த முகூர்த்தம், எந்த ஸ்திதியில, எந்த அவசியத்துல வரப்போறான்னு யாருக்கும் தெரியாது, எத்தனை வேகமா வரப்போறான்னு தெரியாது. அதனால அவர் பாட்டுக்கு தியானம் பண்ணிட்டு தன் கர்மா ஆனந்தமா சிருஷ்டிச்சுட்டே இருக்கார். அந்த ஒரு புத்தி வேணும். பல சந்தர்ப்பங்கள்ல பார்க்கலாம், நமக்கு பிடிக்காத சில காரியங்கள், சில கடமைகள் இருக்கும். பண்ணும் பொழுது மனசை ஒப்புத்துக்காது, மனசுல பெரிய துக்கம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. சரி, இதுவும் பகவானுடைய கட்டளை, இதுவும் பகவத் சங்கல்பம் அப்படின்னு ஏத்துண்டு அந்த கர்மா பண்ண சமயத்தில் வியாதி வந்தா பிடிக்காது, வைத்தியனிடத்துல போனா பிடிக்காது. அதே பக்கத்தில் நாலு பேர் உட்காந்துட்டு நம்மளை கொண்டாடிட்டு இருந்தா பிடிக்கும். நாலு பேர் நம்மளை ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு ராத்திரியா கூப்பிட்டு இன்னைக்கு விருந்து வாங்கோ, இன்னைக்கு விருந்து வாங்கோ, இன்னைக்கு விருந்து வாங்கோ. இந்த கல்யாணமான புதுசு எல்லாராத்தையும் விருந்து கூப்பிட்டுடுவா. ஒரே சந்தோஷம், ஆஹா விருந்து 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 விருந்துன்னு போகும். அது கேட்கற சந்தோஷமா. அதே 4 நாள் ஜுரம் வந்துடுத்த ஒன்றும் சாப்பிடப்படாது, கஞ்சி தான் அப்படின்னா வைத்தியம் சொன்னா மனசு ஏற்றுக்க மாட்டேங்கிறோம். கஞ்சியும் ஆகாரம் தான், விருந்தும் ஆகாரம் தான். அவ்வளோதான், ரெண்டு சரீரத்துக்குள்ள தான் போக போகிறது. ரெண்டுமே சரீரத்துக்கு தம்ப கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. ஆனால் சில காரியங்கள் மனசை ஏற்றுக்கிறோம், பல காரியங்கள் ஏற்றுக்க தயாராகி எல்லா காரியத்தையும் ஏற்றுக்கணும். எல்லா கர்மாவையும் ஸ்ரத்தையா பண்ணணும், அவ்வளோதான் நம்ம தர்மம். இது பண்ணுவேன், இது பண்ண மாட்டேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது வேண்டாம் என்று சொல்ற அதிகாரம் இருக்குன்னா தோத்து போயிட்டோம். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இன்னைக்கு பகவான் இப்படி வச்சிருக்கானா, இந்த கர்மாவை வச்சிருக்கானா, அந்த கர்மாவை பண்ணணும். கிரகத்தில் யாருக்கா வயசான உடம்பு முடியலையா, சரீரத்துல எல்லாம் புண்ணா எடுத்தா, சரி பகவான் இவாளுக்கு நம்ம கைங்கரியம் பண்ண வச்சிருக்கான்னு பண்ணுவோம். அதே அவ தெம்பா இருக்காளா, அதே அம்மாவோ அப்பாவோ நம்ம சின்ன வயசான எவ்வளவு பார்த்துருக்கா. அதனால பகவான் மாத்தி 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 ஒவ்வொருத்தருக்கும் அடுத்தவாளோட ஒரு கணக்கு உண்டு. இவா நமக்கு இது பண்ணிருக்கா, நம்ம அதுக்கு பண்ணணும்னு சொல்றோம் இல்லையா. இப்போ யாராவது ஒருத்தர் கல்யாணத்துக்கு நம்ம கூப்பிட்டுருப்பா, நம்ம போயிருப்போம், ஒரு 101 ரூபாவோ 201 ரூபா மொய் எழுதிட்டு வந்திருப்போம். உடனே நம்மாத்துல ஏதாவது கல்யாணம் வரும், அவளை போய் கூப்பிடு, அவள் உடனே நம்ம 201 ரூபா நம்ம வச்சிரும், கணக்கு சரியா போயிடுத்தோம். அதே மாதிரி தான் நம்ம 201 ரூபா கொடுத்தோம், அவள் திரும்பி நமக்கு ஒரு 201 ரூபா கொடுத்தா. இல்லாட்டி நம்ம யாராவது ஒரு ஆற்றுக்கு போகிறோம், அவள் நம்ம கிட்ட ஒரு சாவியை கொடுத்தா நம்ம வாங்கி வச்சுட்டோம். ஒரு 2 நாள் கழிச்சு நான் ஊர்லேயே வந்துடுவேன், பையன் வருவான் கொடுங்கோன்னு. திரும்பி நம்ம 2 நாள் கழிச்சு நம்ம ஊருக்கு போவோம், நம்ம அவர்கிட்ட சாவி கொடுப்போம். இந்த கணக்கு கரெக்டாக சரியாயிடும். இந்த ஜென்மாவில் கணக்கு கரெக்டாக பகவான் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கான். இது ஏன்னா இந்த கணக்கில் ஏதான கொஞ்சம் ஏதாவது ஒட்டில் ஓரத்தில் இருந்தால் திரும்பி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் நல்லா ஞாபகம். அதனால ஒவ்வொரு காரியத்திலையும் கணக்கு கழிகிறது. சரி, இன்னைக்கு இப்படி கீழே விழுந்துட்டோமா, விழுந்துட்டோம், முட்டி வலிக்கிறதா வலிக்கிற மாதிரி வைத்தியம் பண்ணணும், மருந்து சாப்பிடணும், அவ்வளோதான். 2 நாள் வலிக்க சரியா போச்சு, அவ்வளோதான்.
இது அந்த ரெண்டு நாள் வியாதியிலையும் பகவான் உங்களோட இருந்தான். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஆரோக்கியமா இருக்கிறாளோ, க்ஷீணமா இருக்காளோ, தரித்திரத்துல இருக்காளோ, தனவானா இருக்காளோ, ஸ்திரீயா இருக்காளோ, புருஷாளா இருக்காளோ, இள வயசா இருக்கட்டும், வயசான ஆளுங்க, உங்களோட ஒரு க்ஷணம் கூட நீங்காம இருக்கிற ஒருத்தன் எம்பெருமான் பகவான் மட்டும்தான். எந்த காரணத்தை கொண்டும் நம்மளை விட்டு அவன் போகிறதில்லை, நம்மளே தள்ளி விட்டாலும் போகிறதில்லை. உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது ஆண்டாள் சொல்றா. ஹே கிருஷ்ணா, உனக்கும் எனக்கும் உள்ள நித்திய சம்பந்தம் யாராலையும் மாற்ற முடியாது. நீயும் மாற்ற முடியாது, நானும் மாற்ற முடியாது, வேற யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது, அது விட முடியாது. நான் அப்படி ஒரு நித்திய சம்பந்தம் இருக்கு. அதனால பிரம்மதேவர் கவலையே படுறதில்லை. என் பகவானுக்கு தெரியும், என் பகவானுக்கு என் ஹிருதயம் தெரியும். நான் அவனுக்காக என் கர்மாவை பண்றேன். இது நல்லதா கெட்டதான்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்மாவை பண்ணும் பொழுது பகவத் தியானத்தோட பண்ணணும். இன்னைக்கு இந்த கர்மா ஆபீஸ்ல சில கர்மாக்கள் நமக்கு பிடிக்காதான பண்ண வேண்டியிருக்கணும். சரி கிருஷ்ணா, உனக்காக பண்றேன். காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவா கரோமி யத்ய சகலம் பரஸ்மை நாராயணாய இதி சமர்ப்பயாமி. அது சுகமா இருக்கு. யாராவது ஒரு சென்ட்டை கொடுத்து அடிச்சுக்க சொன்னா சந்தோஷமா இருக்கு. ஆஹா, நல்ல வாசம் வருது, நல்லா சந்தனத்தை அரைச்சி கொடுத்து பூசிக்கோங்கன்னு நல்ல வாசம் வருது. அதே சாக்கடையை தள்ளணும்னா கோவம் வருது, நாடுறது அப்படின்ட்டு. சந்தனத்தை கொடுத்ததும் பகவான் தான், சாக்கடையை தள்ள சொல்றதும் பகவான் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சகலவிதமான காரியங்களும் பகவானுக்கு தெரிஞ்சுதான் நடக்கிறது. உங்களை நன்னா தூங்க வைக்கிறதும் பகவான் தான், ஒரு கொசு கடிச்சு எழுப்புறதும் பகவான் தான். நன்னா ஆஹா அப்படின்னு நல்லா சின்ன சின்ன காற்று வீசி வச்சு ராத்திரி தூங்க வைக்கிறதும் பகவான் தான். திடீர்னு கரண்ட் கட் பண்ணி அடுத்த ராத்திரி எழுப்பி உட்கார வச்சு உச்சுன்னு நீங்க புலம்பும்போது அதை வேடிக்கை பார்க்கறதும் பகவான் தான். பகவானுக்கு தெரியாம ஒன்றும் நடக்கிறது கிடையாது. அதனால இது பகவானுக்கு தெரியும், இந்த கர்மாவை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய சரணாரவிந்தங்களுடைய தியானத்தோட பண்ணிட்டோம் அப்படின்னா மனசுல சமாதானம். நிஜமாவே அதுல பிரம்மதேவர் சர்வசிரேஷ்டம். நன்னா பார்க்கலாம். இந்த பிரம்மதேவர் எங்கேயும் வம்பளியே மாட்டார். இத்தனை மகாபாவிகளோட சம்பந்தம் இருக்கணும் அவருக்கு. இரண்யாக்ஷன், இரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தவக்ரன், கம்சன், இத்தனை பேரோட ஒரு சம்பந்தம் அவர் தான் சிருஷ்டிக்கிறார். ஆனா ஜோர சேஃபா ஒரு தூரத்தை நின்று எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கு. ஆச்சரியமா எல்லாத்தையும் பண்ணி அனுப்பிட்டா பூதேவிக்கோ கஷ்டம் தாங்கல. அக்கிரமமா இருக்கு இந்த கஷ்டம், அவளால ஜீரணிக்க முடியல, தாங்க முடியலையா. உடனே நேரம் ஓடுறா. ஆச்சரியமா பிரம்மதேவரிடத்துல ஓடுறா. நீர் தானே சகலத்துக்கும் காரணம் அப்படின்னு. சத்தியமா பார்க்கலாம். சமயத்தில் யாரோ ஒருத்தர் காரணம்னு கை காட்டணும், அவ காரணமே கிடையாது. அவளுக்கு மேலேருந்து ஒரு சூத்திரதாரி ஆட்டின்னு இருக்கான். பூதேவி நேரம் பிரம்மதேவர் இடத்துல ஓடினா, நீங்க தான் காரணம், நீங்க தான் காரணம், நீங்க தான் காரணம், நான் இந்த பாடுபட்டு இருக்கேனே, இந்த பாடுபடுறேனே அப்படின்னா பிரம்மதேவர் சிரிச்சா, நானும் காரணம் இல்லை, சூத்திரதாரி. ஆச்சரியமா ஸ்ரீமன் நாராயணன் க்ஷீராப்திநாதன் படுத்துன்னு இருக்கார். என்ன பண்ண, நம்ம அவர் காலில் போய் விழுவோம். வா, நீயும் வெள்ள நானும் வெள்ள. இதில் பார்த்தா பிரம்மதேவருக்கு ஒரு கஷ்டம் இல்லை. ஆனாலும் ஏதோ ஒரு சான்ஸ் கிடைச்சதா போய் பெருமாளை பார்த்துருவோம். ஏதோ ஒரு சான்ஸ் கிடைச்சா உடனே க்ஷீராப்திநாதனை போய் பார்க்க போயிடும். அந்த யாராவது ஊருக்கு வந்திருக்கா அப்படின்னா, ஊருக்கு வந்திருக்கா, வெளியிலலாம் எனக்கு இறங்க முடியாது அப்படின்னு பத்மநாபருக்கு லீவு போடப்படாது. அவளையும் கூட்டுட்டு பத்மநாபர் கோவில் அழகா இருக்கும், வாங்கோ பார்க்கலான்னு கூட்டுட்டு போயிடும். சான்ஸ் எப்படாப்பா கோவிலுக்கு போகிறது சான்ஸ் கிடைக்கும்னு காத்துன்னு இருக்கணும். இந்த கொக்கு காத்துன்னு இருக்கிற மாதிரி, கொக்கு போல் இருப்பான்னு, கொக்கு மாதிரி காத்துன்னு என்னடா சான்ஸ் கிடைக்கும், எப்படாப்பா யாராவது விருந்தாளி வந்து ஒரே போரடிக்கு வாங்க பத்மநாபர் கோவிலை பார்த்துட்டு வரலாம் எப்படியான சொல்லி ஏதாவது ஏமாத்தி அழிச்சுட்டு போயிடும். தப்பே இல்லை. பார்த்தனா பிரம்மதேவர் அதைத்தான் பண்றான். மாற்றி யாரா வந்துடும். உடனே சொல்ல, வாங்கோ க்ஷீராப்தி போய் பெருமாளை பார்த்துட்டு வந்துடுவோம், பகவானை போய் பார்த்துட்டு வந்துடும். ஆனந்தமா ஆதிசேஷன் மேல அனந்த சேனனா இருக்கிற பெருமாளை பார்த்துட்டு அவரிடத்துல ஒரு அப்ளிகேஷன் போட்டாச்சுன்னா சரியாகும். இதே தான் அவருக்கு வேலை. ஒரு பக்கம் எல்லா பக்கமும் சிருஷ்டிச்சுட்டு இருப்பார், இன்னொரு பக்கம் யாராவது வந்து அவர் சிருஷ்டிச்சுட்டே இருக்காரு. அவருக்கு ஒரு டைம் பாஸ் வேணுங்க, உடனே க்ஷீராப்தி போயிடுவார். பிரம்மதேவர் வரைக்கும் டைம் பாஸுக்கு பகவானை தான் போய் பார்க்க வேண்டியிருக்கு. என்ன ஞாபகம், டிவி பார்க்கலாம் அவள்லாம், சினிமாவுக்கு போகலை, இல்லாட்டி ஒரு 5 பேரோட உட்காந்து அழகாக பேசிட்டு இருக்கலாம்னு அவள்லாம் தோணலை. பிரம்மதேவர் முதற்கொண்டு அத்தனை பேரும் பகவானே கத்தின்னு ஓடுறா. நன்னா ஞாபகம். எந்தெந்த சமயங்களில் நீங்கள் வெட்டியான காரியங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த சமயத்தில் பகவானுடைய தரிசனத்தை நீங்கள் இழந்துட்டு இருக்கீங்க. இந்த டிவி பார்க்குற சமயம், இல்லாட்டி அடுத்தவாளை பற்றி பேசிட்டு இருக்கிற சமயம், வம்பு பேசிட்டு இருக்கிற சமயம், இல்லாட்டி எதையோ ஒன்றத்தை போட்டு மனசை குழப்பிட்டு இருக்கிற சமயத்தில் நாமஜபம் பண்ணும் பொழுது பிரத்யக்ஷமாகவே தெய்வ தரிசனம் லபிக்கும். அதை விட்டுடாதீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு பிரதி செகண்டும் அத்தனை விசேஷமாக இருக்குது. இவாளே சொல்லலை, ஒரு செகண்ட் ஒரு பைசா. மொபைல்காரன் வரைக்கும் தெரியுது ஒரு செகண்டுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குன்னு. மொபைல்காரன் சொல்லி தான் இப்போ நமக்கெல்லாம் புரியுது. ஒரு செகண்ட் ஒரு பைசா எவ்வளோ விசேஷம். அப்புறம் ஒரு செகண்ட் ஒரு பைசாவா ஆஹா அப்படின்ட்டு. ஒரு பைசாவுக்கு வேல்யூவே இல்லாத ஒரு காலத்தில் ஒரு செகண்டுக்கு ஒரு பைசா அப்படின்றான்னா அப்போ ஒவ்வொரு செகண்டுக்கும் நாமஜபம் பண்ணால் எவ்வளோ வேல்யூ இருக்கும் பார்த்துக்கோங்க.
இவன் மொபைலில் பேசுறதுக்கே ஒரு செகண்ட் அவ்வளோ விசேஷம். ஒரு செகண்ட் ஹா 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 அப்படின்னு குதிக்கிறோம்னா அந்த ஒரு செகண்டில் ஒரு கிருஷ்ணா சொன்னால் எத்தனை வேல்யூ இருக்கும். அவன் சொல்கிறான் ஒரு செகண்ட் நீங்கள் ஒரு பைசா பேசினா பணம் குறையும், உங்களுக்கு லாபம். அதே தான் நாங்களும் சொல்கிறோம், ஒரு செகண்ட் ஒரு கிருஷ்ணா சொன்னால் பாபம் குறையும், புண்ணியம் ஜாஸ்தியாக, உங்களுக்கு லாபம், நஷ்டமே இல்லை. ஒரு மொபைல்காரன் இவ்வளோ தூரம் லாப கணக்கு சொல்ல முடியும்னா பாகவதம் சொல்லாதோ, பாகவதா சொல்ல மாட்டோமா, ஸ்ரீமத் ராமாயணம் சொல்லாதோ. அதனால பகவானுடையதான விசேஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த காரணத்தை கொண்டும் அதை மட்டும் விட்டுடாதீங்க. ஒவ்வொரு செகண்டும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பாக்கியம் காத்துன்னு இருக்கு. நம்ம தான் தள்ளி விட்டு அண்ணா கவனிச்சு பாருங்க. பிரகலாதன் நாராயணா நாராயணா சொல்லலைன்னா அந்த ஒரு செகண்ட் பெருமாள் உள்ளுக்குள்ள இருக்காருன்னு சொல்லியிருக்க மாட்டான். ஸ்தம்பேன திருஷ்யத்தேன்னு சொல்லியிருக்க மாட்டான். அந்த ஒரு செகண்ட் அவன் கை காட்ட அந்த ஒரு செகண்ட்ல பெருமாள் அந்த ஒரு செகண்ட்ல தான் ஸ்தம்பத்தை உடச்சுட்டு வந்தார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு செகண்ட்ல பகவான் வெளில வந்தார். அதுக்கு எத்தனை செகண்ட் அவன் நாமஜபம் பண்ணியிருப்பான்னு சொல்லுங்க. அவ்வளவு நாமஜபம் பண்ணது அந்த ஒரு க்ஷணத்துல தத்ஷனாத் ஸ்தம்பேன திருஷ்யத்தேன். இந்த குழந்தை சொல்லி அடிக்க உடனே பிரபு வந்தானே. 10 நிமிஷம் கழிச்சு லேட்டா வரலையே. அத்தனை பலம் உடையது. லோகத்துல சர்வசிரேஷ்டமான இதுன்னா காலம், சமயத்தை மட்டும் விட்டுடாதீங்க. எந்த க்ஷணத்திலையும் சமயத்தை விட்டுடாதீங்க. டிவி பார்க்கணும் சுகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறாள். பின்னாடி யமதர்மராஜா உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கார். பிடல் நல்லா பாரு பார்த்துட்டு இருக்கும் பொழுதே பாசகர் இப்படி போடன்னு இழுத்துட்டு போயிடுது. அதே சமயத்தை நாமஜபம் பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் பாட்டுக்கு என்னடா அது எப்பயாவது ஏமாறானான்னு தேடின்னு இருப்பார். அதே டிவி பார்த்துன்னு அவர் ரிலாக்ஸாக இருப்பார். அப்பாடா கவலையே கிடையாது, எப்போ வேணா கழுத்தில் போட்டு ஒரு இழுத்துட்டு போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு அவர் கவலையே பண்ணார். அவர் ஒரு வச்சுருக்கார், டீலா நோ டீலான்னு அவர் வச்சுருக்கார். டீல் பண்ணிடலாமா வேண்டாமா அப்படி வச்சுருக்கார். ஒரு பக்கம் அவர் பார்க்குறார், பகவானோட இவ டீல் வச்சுட்டா நமக்கு அவளுக்கு நோ டீல், பகவானோட இவ டீல் வச்சுக்கா நமக்கு அவளுக்கு டீல், பகவான் நோ டீல் அப்படின்ற அவ்வளோதான். நன்னா ஞாபகம். நீங்கள் பார்க்குற ப்ரோக்ராம்லேயே 1000 வேதாந்த தத்துவம் இருக்குது, விசாரம் இருக்குது, அதுலேயே பாகவதம் இருக்குது, அதுலேயே ராமன். ஆனால் பார்க்குற பார்வையில் இருக்கு. பார்க்குற பார்வையில் எல்லாமே மாறுது. யம தர்மராஜனோட டீலே இருக்கப்படாது அப்படின்னா பகவன் நாம சங்கீர்த்தனத்தோட ஒரு டீல் வச்சுட்டோம் அப்படின்னா அவர் நம்ம சொல்லிடுவார் அழகா. அவர் தூதர்களுக்கெல்லாம் நோ டீல் வந்துரு அப்படின்னு நமக்கு அவளுக்கு ஒத்து வராது அப்படின்னு. அதனால ஒவ்வொரு க்ஷணமும் பகவன் நாமத்தை ஜபிக்கணும். ஆச்சரியமா பூதேவி வந்த உடனே பிரம்மதேவர் சொல்றார், வா வா போகலாம், எல்லாரும் வாங்க கூட்டுட்டு போகலாம். உடனே இந்திரன் வந்தான், சந்திரன் வந்தான், சிவபெருமான் அப்படியா அவர் வந்துருவார். அவருக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பே கிடையாது. இந்த அசுரனாலையும் ஒரு அசுரனாலையும் சிவபெருமானுக்கு ஒரு பாதிப்பு கிடையாது. அவர் பாட்டுக்கு எப்பொழுதும் தியானத்தில் இருக்கிறார். ஆனால் அவரும் கூட வந்துருவார். எதுக்கு பெருமாளை பார்க்கலாமே, பகவானை பார்க்க ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது ஏன் விடணும். நன்னா தெரிஞ்சவர் தான். இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது அத்தனை ஆனந்தமாச்சு. நேதி பத்மநாபரை பார்த்துல, ஆனால் இன்னைக்கு பார்க்குற பத்மநாபன் வேற தானே. அதே பத்மநாபன் தான், ஆனால் நம்ப மாறின்னு இருக்கும். ஒவ்வொரு நாளும் சரீரம் க்ஷீணமாகிறது, ஆரோக்கியமாகிறது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இள வயசில் கண்ணாடியே போடாமல் பார்த்துட்டு அப்புறம் கண்ணாடி போடணும். அப்போ இப்போ தான் பத்மநாபன் நன்னா தெரியுது. பல பேர் பத்மநாபர் தெரியாமல் போய் தான் கண்ணாடியே போட்டாங்க தெரிஞ்சு. அந்த பத்மநாபர் கண்ணாடி போட்டு பார்க்குற பத்மநாபர் வேறு தான். ஒவ்வொரு நாளும் பகவான் விதவிதமான அனுபவங்களை கொடுக்கிறான். ஆச்சரியமா பூதேவி மகிழ்ச்சிட்டு போற. தத்ர கத்வா ஜெகநாதம் தேவதேவம் விஷாகபிம் புருஷம் புருஷ சூக்தேன உபதஸ்த சமாஹித. ஆச்சரியமா அங்க போய் ஜோர அற்புதமா புருஷ சூக்தத்தை ஜபிக்கிறாள். எல்லா தேவர்களும் ஜபிச்சானா இல்லை, முக்கியமான தேவர்கள் புருஷாலாம் ஜபிச்சா, ஸ்திரீகள்லாம் கையை கூப்பின்னு இருந்தா. இந்த காலத்தை பார்த்தோன்னா எல்லாரும் எல்லாத்தையும் ஜபிக்கிறாள். ஜபிக்கப்படாது. ஸ்திரீகள்லாம் வேத மந்திரங்கள்லாம் சொல்லக்கூடாது. இவா தான் சொல்லணும்னு இருக்கணும், அவள் தான் சொல்லணும். ஏன்னா புருஷாளுக்கு மட்டும்தான் அந்த ஒரு அக்னி வரும் வேத மந்திரங்களை ஜபிச்சா. அவளுக்கு மட்டும்தான் தாங்கக்கூடிய சக்தி உண்டு. ஸ்திரீகளுக்கு அது அவசியம் இல்லை. அதனால புருஷ சுத்த மந்திரமெல்லாம் எங்கேயாவது சொல்கிறான்னு சொல்லி இப்படி கிடக்கிறேன்னு சொல்லக்கூடாது. காதில் கேட்டுக்கலாம், சொல்லப்படாது. வாயை திறந்து சொல்லப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கேன். சாஸ்திரம் சொன்னது சரிதான். ஆச்சரியமா எல்லாரும் அங்கே புருஷ சுத்த மந்திரத்தை வாழலாம் சொல்ல, ஸ்திரீகள்லாம் அழகாக கையை கூப்பின்னு பிரார்த்தனை பண்ண பகவத் தரிசனம். ஆச்சரியமா பகவத் தரிசனம் கிடைச்சு கொடுத்து பிரம்மதேவரும் சொல்ற, வசுதேவ கிரகே சாட்சாத் பகவான் புருஷ பரஹஜனிஷ்யதே தத் பிரியார்த்தம் சம்பவந்து சுரஸ்திரிய. அதுக்கு முன்னாடியே பிரம்மதேவர் சொல்றார், நம்மளுடைய கஷ்டம் ஏற்கனவே பகவானுக்கு தெரிஞ்சிருக்கு. நன்னா ஞாபகம், ரொம்ப அழகான வார்த்தை. நமக்கு என்ன கஷ்டம் உண்டோ அந்த கஷ்டம் பகவானுக்கு நன்னா தெரியும். நமக்கு 5 வயசா இருக்கும்போது நமக்கு அந்த பலூன் வெடிச்சு தான் பெரிய கஷ்டம், ஓன்னு அழுவும். ஆனால் 55 வயசுல கீழே விழுந்து முட்டி உடைய போறது கூட பகவானுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. 5 வயசுல பகவான் பார்த்து சிரிப்பான். 5 வயசுல பலூன் வெடிச்சது கிடறான், 55 வயசுல கீழே விழுந்து கால் உடைய போகிறது, கட்டு போட்டு ஒரு 3 மாதம் படுத்துட்டு இருக்க போறான். இதுக்கு அழ போறான், அதுக்கும் அழ போறான். பகவான் பார்த்துட்டு இருக்க, எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார். சாட்சி பூதமா
சர்வத்தையும் சாட்சியாக பார்க்குறார். நம்முடைய சகலவிதமான கஷ்டங்களும் பகவானுக்கு தெரியுது. அதனால தான் 55 வயசில் நம்ம கால் உடையிற சமயத்தில் பக்கத்தில் யாரோ ஒரு டாக்டரை கொடுத்து ஒரு ஹாஸ்பிட்டலில் கொடுத்து அதுக்கு முன்னாடியே தயார் பண்ணி வச்சு அது கட்டுக்க வேண்டிய மருந்தெல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்காரு. நம்ம 5 வயசாக இருக்கும்போது சில சமயத்தில் ஹாஸ்பிட்டலாம் 50 வருஷம் 100 வருஷம் ஃபேமஸ். பகவானுக்கு தெரியும் நம்முடைய 50வது வயசில் அங்கே போய் இருக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சே பகவான் இத்தனை லீலைகள் பண்ணுறான். அந்த மாதிரி ஆச்சரியமாக பிரம்மதேவர் சொல்கிறார், பகவானுக்கு ஏற்கனவே அந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்கு. பகவானுக்கு கஷ்டம் தெரியாமல் இல்லை, பகவானுக்கு சர்வமும் நன்னா தெரியும். அத்தனையும் தெரியறதுனால தான் பெரியவா சொல்றா, பகவானுடைய சரணகமலங்கள்ல சரணாகதி பண்ணுங்கோ. அவனுடைய சரணகமலங்கள்ல சரணாகதி பண்ண பிரம்மதேவர் முதற்கொண்டு அத்தனை பேருமே பகவத் சரணாரவிந்தத்தில் ஆச்சரியமா சரணாகதி பண்றது தான் சிரேஷ்டமா வச்சுட்டு இருக்கா. அந்த மாதிரி அழகா போய் அவ சரணாகதி பண்ணிட்டா. பிரபோ காப்பாத்து. உடனே பகவான் அனுகிரகம் பண்ணிட்டான். வசுதேவ கிரகே சாட்சாத் பகவான் புருஷ பரஹ ஜனிஷ்யதே தத் பிரியார்த்தம் சம்பவந்து ஸ்வரஸ்திரிய வாசுதேவ கலா அனந்த சஹஸ்ரவதன ஸ்வராட். ரொம்ப அழகா சொல்றார். பகவான் வசுதேவர் கிரகத்தில் அவதாரம் பண்ண போறான். பகவானுடைய ஆதிசேஷன் பகவானுக்கு அண்ணனா வரப்போறார். பகவானுடைய மாயாதேவி ஆச்சரியம் பகவானுக்கு சகோதரியா வரப்போறா, காத்தியாயினியா வரப்போறா. அதனால அவ இடங்கள்ல போய் பகவன் நாமத்தை ஜபிங்கும். பகவான் எல்லாத்தையும் சரி பண்றேன்னு உத்தரவாதம் கொடுத்திருக்கார் அப்படின்னு பிரம்மதேவர் சொல்லிட்டார். சத்குரு சொன்னார், எல்லா சிஷ்யாலும் கேட்டுட்டார். இவர் என்ன இப்படி சொல்றார், அது எப்படி ஒரு நம்புறதுக்கெல்லாம் கிடையாது. இவர் பாட்டுக்கு எதையோ பார்த்து எதையோ சொல்லுவார். இவர் சத்குரு நம்ம எப்படி ஒத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சம்சயப்படலையா. அதனால தேவர்கள்லாம் கொஞ்சமாக நிம்மதியாக இருக்கார். சமயத்தில் சம்சயம் வந்து கொடுத்தனா பெரிய காரியம், கஷ்டம். அந்த சம்சயம் வரலையா அழகா அவாவா லோகத்துக்கு போயிட்டா. ஆச்சரியமா எல்லாரும் பகவன் நாமத்தை ஜபிச்சுருக்கா. வாசுதேவா வாசுதேவா. எல்லாரும் இப்போ பகவன் நாமத்தை ஜபிச்சதை விட தேவர்கள்லாம் வசுதேவர் தேவகி திருநாமத்தை தான் ஜபிச்சா. வசுதேவ கிரகே அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. வசுதேவா 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 வசுதேவான்னு பக்தனுடைய திருநாமத்தை ஜபிச்சுட்டு இருக்கா. ஆச்சரியம். அதே சமயத்தில் தான் பூமியில் ஜோரா பூதேவிக்கு சந்தோஷம். பகவான் வரேன்னுட்டாரா. பூதேவி எதுக்கடா ஓடுறா கஷ்டம் கஷ்டம் அப்படின்னா, ஓடி போய் கஷ்டம்னு சொல்லியாச்சுன்னா பகவான் தோ வந்துட்டேன் ஒரு அவதாரம் எடுத்துட்டு வரேன் பூமிக்கு வருவாரா. அதுக்காக தான் பூதேவியும் கஷ்டம் 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 கஷ்டம்னு ஓடுறாளாம். இல்லாட்டி அவளுக்கு என்ன கஷ்டம். பகவானுடைய பாரியை தானே பூதேவி, அவளுக்கு ஒரு கஷ்டம் உண்டோ. எதுக்கடா கஷ்டம் கஷ்டம்னு பெரியவா சொல்றா அப்படின்னா, பகவானுடைய அவதாரம் பூமியில நடக்கணுன்றதுக்காக சொல்றா. பகவானுடைய சாநித்தியத்தை அனுபவிக்கணுன்றதுக்காக சொல்றார். ஆச்சரியமா பகவானுடைய லீலை ஆரம்பமாயிடுது. அங்க தேவர்களுக்கு சொல்லும் பொழுது எங்க லீலை ஆரம்பிச்சுடுது. வசுதேவருக்கும் தேவகிக்கும் ஜோரா ஒரு கல்யாணம். மகாபாபி கம்சன் கூட இருந்து நடத்தி வைக்கிறான். அதான் ஆச்சரியம். இவாளுக்கு பிறக்க போறதோ கிருஷ்ணன். இவாளுக்கு ஆச்சரியம் பகவத் அவதாரம் பாகவத் அவதாரம் எல்லாம் அவ கிரகத்தில் நடக்க போறது. ஆனா அந்த கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடுகளும் பார்த்து பார்த்து பண்ணது யாருன்னா மகாபாபி கம்சன். லோகத்துல யாரால எந்த காரியம் நடக்கும்னு தெரியாது. ஆனா எல்லா காரியத்தினடையிலையும் பகவத் அனுகிரகம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அழகா வசுதேவர் தேவை கல்யாணம் ஆயாச்சு. அழிச்சுட்டு போறான் கம்சன். அசரீரி சப்தம் சொல்லிடுத்து. உடனே கம்சன் பார்த்தா தேவகியை கொண்டு போடலாம். அவனே தான் எல்லா ஏற்பாடும் பண்ணான். ஒரு க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறிண்டே இருக்கு பாருங்க ஜீவிதம். இப்படிதான் கிடையாது. என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. வசுதேவர் தேவைக்கு ஆஹா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கல்யாணம், ஹனிமூன் போகலான்னு நினைச்சா. ஹனிமூன் போக முடியல. அதுக்கு முன்னாடியே கம்சன் வாள் எடுத்துட்டான். வாழ்க்கையில மாறிண்டே இருக்கும். ஒரு க்ஷணம் போல இன்னொரு க்ஷணம் இல்லை. அதனாலதான் ஜெகத் மித்யா அப்படின்னார் சங்கரர். இப்ப நன்னா இருக்கும் அப்படின்னு அப்படி சந்தோஷமா இருந்துட முடியாது. இப்ப ரொம்ப கஷ்டப்படுறோமே வருத்தமும் பட முடியாது. க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறிண்டே இருக்கு. க்ஷணத்துக்கு க்ஷணம். அதனால அந்தந்த க்ஷணத்துக்கு பகவான் இருக்கான் அப்படின்னு நிம்மதியா இருக்கணும். பகவான் இருக்கான்ற ஒரு நிம்மதியை தவிர ஜீவிதத்தை தவிர எதுவும் பர்மனண்டா இருக்கும் நம்பவே முடியாது. குழந்தைகள் புத்தி எப்ப மாறும், அப்பா அம்மா புத்தி எப்ப மாறும், எப்படி மாமியார் புத்தி எப்ப மாறும், மாமனார் புத்தி எப்ப மாறும், சகோதரன் புத்தி எப்ப மாறும், ஆபீஸ்ல இருக்கிற புத்தி இவ்வளவுதான். ஏன் நம்ம புத்தி எப்ப மாறும் தெரியாது. முதல்ல அடுத்தவா புத்தியெல்லாம் விட்டுடுவோம். நம்ம புத்தியை க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறிட்டு இருக்கா இல்லையா. அதனால பகவான் ஒன்றை தவிர வேற எதுவும் ஸ்திரம் இல்லை. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எதுவுமே ஸ்திரம் இல்லை லோகத்துல. எல்லாமே மாறி போயிடும். பகவான் ஒருத்தர் மட்டும்தான் ஸ்திரமா இருக்கார். பார்க்கலாம் பத்மநாபர் கோவில்லையே லக்ஷதீப மகோத்சவம். அழகா எண்ணெயெல்லாம் விட்டு விளக்கேற்றின காலமும் உண்டு. இப்போ எலக்ட்ரிக் லைட்னா அடுத்த இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு எப்படி எடுத்தோன்னு தெரியாது நமக்கு. அப்போல்லாம் அவருக்கு சீரியல் செட்டாக மாற்றுவாள், அதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் அதே பத்மநாபர் விளக்கெண்ணமும் மாறிட்டு தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் மாறியாச்சு. பத்மநாபர் கோவிலில் பல விஷயங்கள்லாம் மாறியாச்சு. பத்மநாபர் கோவிலில் சாதாரணமாக
முதல்ல ராஜாக்கள் ராஜ மனுஷா மட்டும்தான் வந்து போயிட்டான். சாதாரண ஜனங்கள் உள்ளே வரல. ஒரு ஸ்திதிக்கு அப்புறம் சாதாரண ஜனங்களும் உள்ளே வந்துட்டான். இப்போ எல்லாம் மாறியாச்சு. உள்ள மெட்டல் டிடெக்டர்லாம் விட்டுட்டு பிபின்னு கத்திட்டு தான் உள்ளே விடுறார் பத்மநாபர். ஹைடெக்காக போயிட்டார் பத்மநாபர். அவருக்கு தேவன் யார் வேணால் எந்த நடையில் வேணால் நுழைஞ்சுட்டு இருந்தோம். இப்போ ஹைடெக்காக அங்கெல்லாம் ஏதோ வாசல் ஒரு குச்சியை வச்சுன்னு ஒரு ஆள் நிற்பா, இப்படி செக் பண்ணிட்டு போங்கோ அப்படின்னு. இவ பார்த்து ஒரு மெட்டல் டிடெக்டர்லாம் வச்சுட்டு உள்ளே போகணும். ஆனால் இத்தனை மாறினாலும் உள்ளே இருக்கிற பத்மநாபன் என்னமோ அதே தான். இந்த காருண்யம் ஒன்றும் மாறல, பத்மநாபனுடைய கிருபை ஒன்றும் மாறவே இல்லை. அதனால பகவான் தான் ஸ்திரம், மற்ற எல்லாமே அஸ்திரம், ஒரு ஸ்திரம் கிடையாது. அதனாலே க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறினே இருக்கு லோகம். அதனால தான் பெரியவா சொல்றா, க்ஷணத்துக்கு க்ஷணம் நாம ஜபம் பண்ணுங்கோ, க்ஷணத்துக்கு க்ஷணம் நாம ஜபம் பண்ணுங்கோ. வசுதேவர் அந்த மாதிரி பண்ணார். அதனால தேவக்கியை கம்சனிடத்துலேருந்து காப்பாத்திட்டார். பகவத் கிருபையினாலே காப்பாத்திட்டார். பகவான் அத்தனை நிஜமாவே இதுக்கு கிருஷ்ண மகிமா. அது கிருஷ்ண மகிமா அப்படின்னு சொன்ன உடனே தனியாக எடுத்துக்க வேண்டாம், நிறைய உண்டு கிருஷ்ண மகிமான்னு. அவ்வளோ ஆச்சரியம். பகவானுடைய மகிமை அதி விசேஷமாக அவனுடைய கிருப்பை தேவர்களுக்கு பிரம்மதேவர் மூலமாக வந்தது. அதே பகவானுடைய கிருப்பை கம்சனுக்கு அசரீரி சப்தமாக வந்தது. பகவான் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கான் பாருங்க. அவன் பிடிச்சவன், இவன் பிடிக்காதவன், இவன் தேவன் அசுரன், பகவானுக்கு பாரபட்சமே கிடையாது. தேவர்களுக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிட்டான். சுக ஆச்சரியமா அதி விசேஷமா பிரம்மதேவர் வழியா சொல்லிட்டான். வசுதேவ கிரகத்தில் அவதாரம் பண்ண போறேன்னு சொல்லிட்டான். அதே இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கூட மாத்தாம, ஆனா கம்சனுக்கு வேண்டியபடி அடைய மூடா கம்சா அசரீரி சப்தமா 8வது குழந்தை பிறக்க போறது உனக்கு யமன். அவனுக்கு இப்படி சொன்னாலும் அவன் புத்தியில உரைக்கும், அவனுக்கு அப்பதான் தியானம் வரும். அதே விஷயம் குரு வாக்கியமா பரீட்சித் மகாராஜனுக்கு வந்து சுகபிரம்ம மகரிஷி வழியா ஒரே விஷயம்தான் கிருஷ்ணவதாரம். எத்தனை பேர் எத்தனை அவாவாளுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி கிருஷ்ணவதார விஷயம் நடந்தது. உலகத்தில் எத்தனையோ விஷயம் நடக்கிறது, எத்தனையோ விஷயம் நடக்கிறது. ஆனா அவாவாளுடைய பக்குவத்துக்கு தகுந்தா போல அந்த விஷயம் வந்து சேர்றது. எல்லாரும் பத்மநாபர் கோயிலுக்கு போறோம், குட்டி குழந்தை அழிச்சுட்டு போறோம். அதை பத்தியா பத்மநாப உமாச்சி அப்படின்னு சொல்றவாளும் அதே பத்மநாப உமாச்சியை பார்க்கணும். அவள் பார்க்கும்போது பெரியவனா பார்க்கறா, அவள் புத்தி வேற. அது 2 வயசு குழந்தை பத்மநாப உமாச்சி அம்மா சொல்றா, கண்ணத்தில் போட்டுக்க, கண்ணத்தில் போட்டுக்கணும். ஏன் கண்ணத்தில் போட்டுக்கணும்? ஏன் இப்படி கை கூப்பணும்? ஏன் நமஸ்காரம் பண்ணணும்? அம்மா சொல்றா, அவ்வளவுதான். இங்க பண்ணா நல்லது. உடனே பத்மநாபர் கையை கூப்பிடுறது, பத்மநாபன் நமஸ்காரம் பண்றது. ஆனா பத்மநாபர் என்னமோ அதே அவாவா பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி பத்மநாபர் வராரா இல்லையா? ஆச்சரியம் அதுதான். இப்ப சத்சங்கத்தில் உட்காந்து இத்தனை பேர் கேட்டு இருக்காள். இது கேட்டவாள நீங்க யாருக்கா போய் சொல்லுவார். அவளுக்கு எப்படி போய் சேரணும்? வர முடியாதவாளுக்கு அவளுக்கு எப்படி போய் சேரணுமோ அப்படி போய் சேர்ந்து விடுறது. இதெல்லாம் கேட்டதுனாலே, இந்த அனுபவத்தினாலே தான் பகவானை பத்தி குழந்தைகளுக்கு சொல்லித்தரல். உம்மாச்சி, ராமன் உம்மாச்சி, கிருஷ்ண உம்மாச்சி, கண்ணத்தை போட்டுக்கோ, கை கூப்பிக்கோ, நமஸ்காரம் பண்ணு, காத்தால எழுந்தா ஸ்லோகம் சொல்லு, 4 புஷ்பம் போடு. அந்த குழந்தைக்கு எப்படி புரியுமோ அதுபோல பகவான் அம்மாவை கொண்டோ, அப்பாவை கொண்டோ, தாத்தாவை கொண்டோ, பாட்டியை கொண்டோ, மாமாவை கொண்டோ, மாமியை கொண்டோ, எப்படியோ அந்த குழந்தைக்கு வேண்டிய விஷயத்த சொல்லிட்டான். தேவர்களுக்கு ஆச்சரியமா பிரம்மதேவர் வழியா சொல்லிட்டான். கம்சனுக்கு அசரீரியா சொல்லிட்டான். வேற ஞானி யாராவது சொன்னா வெட்டி போட்டுருவான். அதனால பார்த்தான். அதனால பகவான் அசரீரியா சொல்லிட்டான். அவனுக்கு சொல்லும் பொழுதே கூடவே வசுதேவர் தேவகிக்கு இன்ஃபர்மேஷன். அதாவது நேர கம்சனுக்கு தான் பகவான் சொல்றான். ஆனா கூட வசுதேவர் தேவ கவலையப்படாத, அவனுக்கு குழந்தையா பிறக்க போறேன். எவ்வளவு இன்ஃபர்மேஷன் பாருங்க. கஷ்டத்துக்கு நடுவில் ரகசியத்தை ஒன்று சொல்லிட்டு இருக்கான் பகவான். அழகா அடே மூடா கம்சனை திட்டுற மாதிரி வசுதேவர் தேவகிக்கு ஒரு அனுகிரகம். வீட்டில் நான் குழந்தையா பிறக்க போறேன். அப்பதான் கல்யாணமாயி போயிட்டு இருக்கான். இன்னும் பெருசா சரீர சம்பந்தம் கூட ஆகலை. சரீர சம்பந்தம் ஆகிறதுக்கு முன்னாடியே பகவானுடைய மகிமையை பார்த்துக்கோங்க. கம்சனை திட்டுற மாதிரி இவாளுக்கு விஷயம் சமயத்தில் குழந்தைகளை திட்டுற மாதிரி, பெரிய குழந்தை திட்டுற மாதிரி சின்ன குழந்தைங்களோட ஷோ இல்லாட்டி எதானு சொல்லுவோம். வெள்ள நாய் இருக்கு தெரிஞ்சுதான் நீங்க யாரும் போகாதீங்கன்னு பெரியவாளுக்கு சொல்ற மாதிரி சொல்லி குழந்தைய போகாதேன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கம்சனிடத்துல பகவான் சொல்றான், அசரீரியா சொல்லிட்டான், அடே மூடா கம்சா. அதை கேட்ட உடனே வசுதேவருக்கு பரம சந்தோஷம். ஓ, பகவான் அனுகிரகம் பண்ணிட்டானே, பகவானுடைய ஆசீர்வாதம் இப்படி வந்துடுத்து. கல்யாணம் முடிஞ்ச உடனே வசுதேவர் தேவகிக்கு இப்படி ஆசீர்வாதம் வந்துடுது. கம்சனை திட்டுற மாதிரி திட்டி ஒரு கிருஷ்ண ஆசீர்வாதம். பகவான் விதவிதமா லீல பண்ணிட்டு இருக்கான் வாழ்க்கையில். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கை நடக்கிற ஒவ்வொரு விஷயம் திரும்ப திரும்ப பாருங்க. ஒவ்வொருத்திலையும் ஒரு பகவத் அனுகிரகம் உட்கார்ந்து இருக்கு ரகசியமா. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே கண்ணோட்டத்தோட பார்க்காதீங்க, கொஞ்சம் மாத்தி பாருங்க. பக்தி பாவத்தோட ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது 1008 பகவத் அனுகிரகங்கள் அதில் தெரியும். யாரும் பகவானை விட்டுட்டு நம்மளை பெருசு பண்ணி பார்க்கும்பொழுது அங்கே பகவத் அனுகிரகம் தெரியல. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடரா என்ன நான் கஷ்டப்படுறேனே, என்ன இப்படி கஷ்டப்படுத்துறாளே அப்படின்னு பொழுது அங்கே பகவத் அனுகிரகம் தெரியல. இது ஏன் கஷ்டப்படுத்துறா, ஏன் கஷ்டப்படுறேன்
அப்படின்னு பார்க்கும்போது அது உள்ளுக்குள்ள இருக்க பகவத் அனுகிரகம், ஓ நம்ம கஷ்டப்படலை, பகவான் அனுகிரகம் தான் பண்றான்னு புரியும். நன்னா ஞாபகம். சக்குபாயெல்லாம் அப்படி பார்த்ததுனால தான் பாண்டுரங்கனையே கட்டி போட்டான். அதனால எந்தெந்த இடத்துலலாம் நம்மள பெரியவா நினைக்கிறோமோ அங்கெல்லாம் பகவத் அனுகிரகம், பகவத் லீல, பகவத் காருண்யம், பகவத் மகிமா புரியறது இல்லை. அதே நம்மளே பத்மநாபரை போய் பார்க்குறோம். எனக்கு தெரியும் நீ பத்மநாபர் ஒன்றும் கூட்டம்லாம் இருக்காது அப்படின்னு போய் பார்க்குறோம். பார்த்துட்டு வந்தோம்னா அது ஒரு பெரிய த்ரில்லே கிடையாது. பத்மநாபர் இன்னைக்கு கூட்டமே இல்லாதபடி நான் ஐஷன் போயிட்டு வந்தான்னு பாருங்க, பகவானிடத்த பெரிய பக்தி வரும். நிஜமாவே அவன் கருணை தான். நம்ம பெருசாக நினைக்கும் பொழுது நான் கோவில் போயிட்டு வந்த எஃபெக்ட் இல்லை. கோவில் போயிட்டு வந்தோம்னு இருக்கு. பகவானை பெருசாக நினைச்சோம், பகவான் எனக்கு நல்லபடியாக தரிசனம் கொடுத்துட்டான் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பகவான் பெரியவனா பார்க்கும்பொழுது மனசுல சமாதானம். எப்பெல்லாம் நம்மள பெரியவாளா நினைக்கிறோமோ அப்பெல்லாம் துக்கம், த அகம்பாவம். சகல துக்கத்துக்கும் அஸ்திவாரம் ஆதி காரணம் அகம்பாவம். சகல ஆனந்தத்துக்கும் ஆதி அஸ்திவாரம் அப்படின்னு கேட்டா பகவத் அனுகிரகம். வசுதேவருக்கு பரம சந்தோஷம், அப்படியே ஆனந்த தலைக்கிற, ஆஹா பகவான் இப்படி சொல்லிட்டானே. தேவகிக்கு அது புரியலை, தேவகிக்கு அது பெருசா புத்தியில உரைக்கல. ஏன்னா அண்ணாவுடைய கோபம் அவன் கையில கத்தி எடுக்கணும், எங்க அண்ணா வெட்டவரானே, அதுதான் பெருசா இருந்தது தேவகிக்கு. ஆனா வசுதேவருக்கு பகவத் அனுகிரகம் பெருசா இருந்தது. ஒரே விஷயம் தான் 3 பேர் பார்த்து கேட்டிருக்கா, வசுதேவர், தேவகி, கம்சன். ஆனா 3 பேருடைய மனோபாவத்துக்கு தகுந்த மாதிரி விஷயம். கம்சன் உடனே வெட்டி போடலாம்னு நினைச்சுட்டான். தேவகி அண்ணாவே இப்படி பண்றானே, இவ்வளவு நேரம் அழகா ரதமெல்லாம் ஓட்டின்னு வந்தானே, கல்யாணத்துக்கு பார்த்து டெக்கரேஷன் பண்ணானே, எனக்கு பார்த்து புடவை எடுத்து கொடுத்தானே, பார்த்து நகவன், அந்த அண்ணா அப்படி பண்றானே. வசுதேவர் பார்த்தா, ஓ கம்சன் அப்படியே இருந்தா இப்படி இருக்க, மனுஷா மாறுவா. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நேத்தி இப்படி இருந்தாலே இன்னைக்கு இப்படி இருக்காளேன்னு, அவ்வளவுதான் மனுஷா. நேத்தி அப்படி இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி பழகுங்கோ, இன்னைக்கு மாறிட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி பழகிட்டு போயிட்டு. மழை வரதா கொடை பிடிச்சிக்கோங்க, மழையே இல்லையா நிம்மதியா இருக்கும், அவ்வளவுதானே. மழை காலம் வந்துட்டா கொடை பிடிச்சிக்கணும், வெயில் காலத்தை வெயில் அடிச்சாலும் கொடை பிடிச்சிக்கணும், அவ்வளவுதானே. நான் இதுக்கு போய் மனசாட்டி வேணாம். மனுஷன் நேத்தி வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தா, நேத்தில காத்தால வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தா, மத்தியானம் மாறி போயிட்டலாம், அதுக்கேற்ற மாதிரி நீங்க மாறிக்கணும், அவ்வளவுதான். இதெல்லாம் ஒண்ணு பெருசா மனசை போட்டு அவ இப்படி மாறுவான் நான் எதிர்பார்க்க, நீங்க எதிர்பார்க்கவே அவன் மாறாம இருக்க முடியுமா? அவ பிராரப்தம் என்ன அவளுக்கே தெரியாது, யாருக்குமே தெரியாது. அதனால மனுஷா இப்படித்தான் இருப்பான்னு எந்த காரணத்தை கொண்டும் ஒரு தீர்மானத்துக்கு வந்துவிடாது. பத்மநாபர் ஒரே மாதிரி இருப்பார், அதுல நமக்கு 2வது சிந்தனையே கிடையாது. நேத்தி ஒரு மாதிரி இன்னைக்கு ஒரு மாதிரி பிரபு கிடையாது. மனுஷா க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறிட்டே இருப்பா. அவ இப்படி மாறிட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும். வசுதேவர் ஆச்சரியம் அதுல அதி விசேஷமா. கம்சன் அது வரைக்கும் கொண்டாடினத சாதாரணமா பேசிட்டு இருந்தா, சிரிச்சுட்டு இருந்தா. அதே கம்சன் இப்ப அகம்பாவத்தை தன் பெண்டாட்டியை கொண்டுட போறான்னு தெரிஞ்ச உடனே அழகா கை கூப்பிண்டு, கம்சா நீ பெரியவன்டாப்பா, ஸ்திரீகளை கொல்லப்படாதா. அதே வசுதேவர் அதுக்கு முன்னாடி சாதாரண மாப்பிள்ளைன்னு பேசிட்டு இருந்தார். இப்ப அவனிடம் தன் பெண்டாட்டியை காப்பாத்துறதுக்கு அவன் முன்னாடி கை கூப்பி நிற்கிறார். அதான் ஆச்சரியம். மனுஷாலிடத்துல அவாவா எப்படி இருக்காலும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறி போயின்னு இருக்கணும். நமக்கு ஒரு டாக்டர் நல்லா உடம்பு முடியல, அதனால ஒரு டாக்டரை போய் பார்த்தோம், டாக்டர் அழகா சரி பண்ணார், பார்த்துட்டோம் வந்துட்டோம். அதுக்காக அப்பப்போ வாரம் ஒரு தடவை ஒரு கிளினிக்கில் உட்காந்துட்டு இங்கே உடம்பு சரி பண்ணி கொடுத்துரு அப்படி வாரம் கிளினிக்கில் உட்காந்துட்டு இருந்தோம்னா பிரயோஜனமே கிடையாது. இப்போ வழியில் பார்த்தா சொன்னாடி ஃபோன் பண்ணி பேசலாம். போன வாரம் நல்லா உடம்பு மோசமாக இருந்தது, பார்த்தேன் சரியா போயிடுது, அதனால் வாரம் ஒரு தடவை டாக்டரை போய் பார்க்கறது ஒரு வழக்கம் வச்சுருக்கேன்னா முட்டாள்தனம். அது டாக்டர் வாரம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்னா பார்க்கணும்.